ஹாய், இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸில் ஃபஸ்ட் சாப்டர் இருக்கிற ஃபஸ்ட் எக்ஸசைஸில் இருக்கிற 6th சம்மில் தேர்ட் சப்டிவிஷன் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன, let a is equal to x is belongs to whole number, x is lesser than 2, b is equal to x is belongs to natural number, x is greater than 1, lesser than or equal to 4, and c is equal to 3, 5. Verify that a union b cross C is equal to A cross C union B cross C ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, A செட்டுக்கு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும், ரோஸ்டர் ஃபார்மில் இருக்குது. B செட்டுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஏன்னா ரோஸ்டர் ஃபார்மில் இருக்குது. C செட்டுக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஆனால் A யூனியன் B இன்டர்செக்ஷன் Cயும் இது கண்டுபிடிக்க போகிறோம். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணோன்னா, A கிராஸ் Cக்கும் யூனியன் B கிராஸ் Cக்கும் ஈக்குவலாக இருக்கா. எது A யூனியன் B கிராஸ் C எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சிக்கு ஈக்குவலாக இருக்கா நம்ம செக் பண்ண போகிறோம். இது நம்ம போன 2 சம் போட்ட மாதிரியே போட்டுடலாம். ஏன்னா எப்படின்னா எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் எடுத்து போட்டுறோம்ல, அதே மாதிரி திருப்பி போனால் இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னன்னா, ஏ பி சிக்கு ஏக்கும் பிக்கும் வேல்யூ கண்டுபிடிக்கணுமா. ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் எங்கே ஸ்டார்ட் ஆகும், 0லும் ஸ்டார்ட் ஆகும். அப்போ போடலாம் 0 1 2 வருமா, வராது. ஏன்னா எக்ஸு 2வை விட லெஸ்ஸராக இருக்குது. 2 விட கம்மியாக இருக்க ஒரு நம்பர் நம்ம 2ன்னு போட முடியாது. அப்போது 1ஓட நிப்பாட்டிடணும். அதே மாதிரி அடுத்து பி இஸ் ஈக்குவல் டு பி நேச்சுரல் நம்பர் எதுன்னு ஸ்டார்ட் ஆகும், 1 ஸ்டார்ட் ஆகும். 1 ஸ்டார்ட் ஆகுமா. அப்போது இங்கே பாருங்கள், 1 விட கிரேட்டராக இருக்குது. எப்படின்னா எக்ஸு 1 விட கிரேட்டர். அப்போ நேச்சுரல் நம்பர் அடுத்து 1க்கு அடுத்து என்ன வரும், 2 வரும். 2க்கு அடுத்து 3, 3க்கு அடுத்து 4. அது எப்படி இங்கே 2 போடல, ஆனால் இங்கே எப்படி நீங்கள் 4 போட்டிங்கன்னு கேட்கலாம். ஏன்னா இங்கே பாருங்களேன், கிரேட்டர் தானே ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இந்த மாதிரி கீழே ஒரு கோடு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த நம்பர் கண்டிப்பாக போடணும். அவ்வளோதான். இப்போ பி முடிஞ்சிச்சு. சி நமக்கு கொடுத்துட்டாங்க அவங்களே, சி இஸ் ஈக்குவல் டு 3, 5ன்னு கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ நமக்கு இதெல்லாம் முடிஞ்சா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே இதை நான் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் இருக்குவேன். அப்போ எல்ஹெச்எஸ்னா ஆர்ஹெச்எஸ்னால் உங்களுக்கு கேட்பீங்க. எல்ஹெச்எஸ்னா ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறதா எல்ஹெச்எஸ், ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கலாம் ஆர்ஹெச்எஸ். அவ்வளோதான். ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் இருந்தது எல்ஹெச்எஸ், ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் தான் ஆர்ஹெச்எஸ். இப்போ நம்ம இது முழுசாக போட்டோன்னா பெருசாக பேஜ் அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதே இப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் சொன்னால் ஃபஸ்ட்டு இதை மட்டும் போடுவோம், அதுக்கடுத்து இது மட்டும் போடுவோம். அதனால தான் இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ என்ன ஆரம்பிக்கலாம். எல்ஹெச்எஸ் போட்டோமா. எல்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறோம், ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு ஏ என்னது நம்ம கண்டுபிடிச்சிக்கோங்களா, 0, 1. யூனியன் பி என்னது 2, 3, 4. யூனியன்னா என்ன, இது கொடுத்துருக்க எல்லா 2 செட்டையும் ஒரே செட்டாக எழுதணும். அப்போ எப்படி எழுதலாம், 0, 1, 2, 3, 4. அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ எடுத்துக்காங்க சி கிராஸ் கேட்டுக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், ஏ யூனியன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0, 1, 2, 3, 4 கிராஸ் சி என்னது 3, 5. முடிஞ்சா. இப்போ நம்ம இதை கிராஸ் பண்ணலாம். என்ன வேலை கிடைக்கும், இப்போ நம்ம கிராஸ் பண்ணியாக்கி இது முன்னே நிறைய சம் போட்டுருக்கோம், அதிலே தெரிஞ்சிடும். 0, 3, 0, 5, 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 1, 3, 1, 5. அடுத்து என்ன வரும், 2, 3, 2, 5, 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 3, 3, 3, 5. அடுத்த 4, 3, 4, 5. அவ்வளோதான். இது முடிச்சாச்சா. இப்போ எல்ஹெச்எஸ் வேல்யூ இவ்வளோதான். முடிஞ்சா இது ஈக்குவேஷன் 1 போட்டுக்கலாம். ஈக்குவேஷன் 1 எடுத்துக்காச்சா. இப்போ என்ன பண்ணோம், ஆர்ஹெச்எஸ்னா என்ன, ஈக்குவலுக்கு ரைட் சைடில் இருக்கிறலாம் ஆர்ஹெச்எஸ் சொல்லுவாங்க. இப்போ ஆர்ஹெச்எஸ் போட போகிறோம். ஆர்ஹெச்எஸ் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸின்னு கேட்டுருக்காங்க. அதாவது ஏ கூட சியை கிராஸ் பண்ணும், பி கூட சியை கிராஸ் பண்ணி யூனியன் போட்ட போகிறோம். இப்போது ஏ கிராஸ் சி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாமா. ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி என்னது 0, 1 கிராஸ் சி என்னது 3, 5. அப்போ என்ன வரும், 0, 3, 0, 5, 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 1, 3, 1, 5. முடிஞ்சா. ஏ கிராஸ் சி முடிச்சாச்சு. அடுத்து என்னது, பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு பி என்னது நமக்கு 2, 3, 4. முடிஞ்சா. கிராஸ் சி என்னது 3, 5. என்ன கிடைக்கும்,
2,3 2,5 2,3 2,5 அடுத்தது 3,3 3,5 அடுத்தது 4,3 அடுத்தது 4,5 அவ்வளோதான். இது ரெண்டு கண்டுபிடிச்சி இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்தனா யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இது யூனியன் என்ன, இதையும் சேர்த்து எழுதணும். ஏ கிராஸ் சியும் பி கிராஸ் சி எப்படி ஒன்றா எழுத போகிறோம். இப்போ எழுதலாமா அப்படி? ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி ஓகே இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே பாருங்கள். ஏ கிராஸ் சி என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் 0,3 0,5 1,3 1,5 எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 0,3 எழுதிட்டேன். அடுத்து என்னது 0,5 எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து என்னது 1,3 எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து 1,5 எழுதியிருக்கேன். முடிஞ்சிருச்சு. இது என்னது ஏ கிராஸ் சி யூனியன் சிம்பிள் போடுவோம். யூனியன் போட்டாச்சு. அடுத்து என்ன பி கிராஸ் சி. பி கிராஸ் சி என்னதெல்லாம் 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5 இது எழுதிக்கலாமா? 2,3 போட்டாச்சு, 2,5 போட்டாச்சு. அடுத்து என்ன வரும் 3,3 போடணும். அடுத்து என்ன 3,5 போடணும். அதுக்கடுத்து என்ன போடணும் 4,3 போடணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும் 4,5 போடணும். யூனியன் என்ன இப்போ இந்த ரெண்டு செட்டையும் ஒரே செட் எழுதணும். அது எப்படி எழுதணும் இருக்கிற ஆரம்பிச்சு ஒன்றா எழுதிச்சணும். அவ்வளோதான் சிம்பிளான வேலை இருக்கிறது. அப்போது 0,3 0,5 1,3 1,5 அடுத்து என்ன வரும் 2,3 2,5 3,3 அடுத்து என்ன வரும் 3,5 4,3 4,5 அவ்வளோதான் முடிஞ்சா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா LHS அரைச்சி ஈக்குவலாக பார்க்கணும். அதாவது இங்கே ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிட்டோமா, இதில் இருக்கிறதுனா அதில் நம்ம இந்த RHS எழுதணுமா அதில் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ பாருங்களேன், இங்கே 0,3 இருக்குது, அங்கே 0,3 எழுதணும். இங்கே வந்து என்ன இருக்குது, இங்கே இருக்க எல்லா வேல்யூஸும் பாருங்களேன் ஃபுல்லாக இருக்கா. இங்கே இருக்கிற வேல்யூஸும் பாருங்களேன் ஒரே மாதிரி இருக்கா. ரெண்டு வேல்யூஸும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போது இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம் போன மாதிரி. அப்போது என்னது LHS is equal to RHS. Equation 1 is equal to equation 2. Hence proved. இந்த LHS is equal to RHS என்னன்னு கேட்பீங்கல்ல. LHS equal to RHS லெஃப்ட்டில் இருக்கிறதும் ரைட்டில் இருக்கிறதும் ஒரே மாதிரி சேமாக இருக்குன்னு நம்ம கடைசியில் எழுதியிருக்கோம். அதாவது இவன் ஈக்குவல் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். அப்போது ஈக்குவல் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த சம் அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. வேறு ஏதாவது சம் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.